Welcome, Alpha. Welcome you all in the mightiest and matchless name of my Lord and Savior Jesus Christ. நாம் உபாகம புஸ்தகத்தை சிறிது ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வருகிறோம். ஏனென்றால் இயேசு உபாகமத்தை தான் கோட் பண்ணுறாரு எல்லா இடத்துலையும். இப்போ நேற்று வாசித்தோம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்கள் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனிகளையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். இப்போ பிதாக்களுக்கு ஆணையிட்டார். ஒன்று, அவர் நம்ம மேலே அன்பு வைக்கிறாரு. ரெண்டாவது, பிதாக்களுக்கு ஆணையிட்டார். ப்ராமிஸ் கீப்பர். ஆணையிட்டது கொண்ட தேசத்தை கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணுவார். அதாவது ஹைலி ஃபோக்கஸ்டாக எந்த இடத்துல தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல போய் ஒழுங்காக உட்காந்துட்டோம்னா அங்கே பெருகுவோம். பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் பிள்ளைகளையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும், இதெல்லாம் வெல்த்தை குறிக்குது. வெல்த் அண்ட் யுவர் ஃபுட் வில் பி குட். இப்போ ஆக்சுவலாக நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்கன்னா வீட்டில் நிறைய சாப்பாடு இருக்கணும்னா சாப்பிட முடியாது. அவன் சுகர் பேஷண்ட்டாக இருப்பான், இல்லாட்டி வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும். அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. வீட்டில் நிறைய கிடக்கும், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. சில பேருக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். இது மாதிரிலாம் இல்லாமல் கர்த்தர் பெருக பண்ணுவார். கர்த்தர் தான் பெருக பண்ணுறது. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிக்குவாங்க. அவர் எபிலிட்டி எஸ் போய் இதை இங்கே வாங்கி இங்கே பெருக்கி வச்சுக்கலாம். கர்த்தர் பெருக பண்ணினார். பெருக பண்ணால் அது பெருகிக்கிட்டே இருக்கும். ஆர் சம்டைம்ஸ் திஸ் கேன் ஆல்சோ ஹேப்பன். எடுக்க வந்துட்டுருக்கலாம். இப்போ ஆக்சுவலாக திஸ் ஹேப்பன் டியூரிங் பீரியட் ஆஃப் எலியாவோட வாழ்க்கையில் பார்க்கலாம். அங்கே எடுக்க எண்ணெயும் வந்துச்சு. லெட் அஸ் ரீட் இட். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். இந்த இன்சிடெண்ட்டை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம். இங்கே என்ன ஆயிடுச்சு, எலியா ஒரு இது விடுறாரு, கர்ஸ் விடுறாரு இஸ்ரேல் தேசத்து மேலே. 3 வருஷத்துக்கும் மழை பெய்யாது இருக்குது. 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து வாசிப்போம். குடிகளிலே திஸ்பேனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும்படி என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனுக்கு கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இங்கே பாருங்க, அவன் கொடுக்குற ப்ராஃபஸி பயங்கரமாக இருக்கு. ஒன்று, ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் த லார்ட் காட்ன்றான். ரெண்டாவது, என்னுடைய வார்த்தை அப்படின்றான். அதாவது he is so bold, when God says something it will happen, he believed. அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு, பிலீவ் பண்ணா இது செய்தான் போகிறாரு, ஏன்னா சொல்லிட்டாரு. அப்போ அவன் சொல்கிறான், அந்த டைம் ஃப்ரேமுக்கு குறிக்கிறான். திருப்பியும் நான் சொன்னாலுடைய மழை பெய்யாது. இட்ஸ் அ ட்ரெமெண்டஸ் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். ஒன்று. ரெண்டாவது, இந்த போல்ட்னஸ் நம்ம யாருக்கும் வராது. அந்த இன்னைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு ராஜா முன்னால் போய் இப்படி சொல்லுன்னு சொன்னார்னா, இல்லை மக்கள் முன்னால் சொல்லுன்னு சொன்னார்னா நம்ம யோசனை பண்ணுவோம். ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை, டக்குன்னு வந்துடுச்சு. ஏன்னா அவனுக்கு எதுவுமே கிடையாது லைஃப்பில். தேவனுடைய வார்த்தையை கேட்குறது, அதை சொல்கிறது, அவருடைய சஞ்சரிச்சிட்ருக்குது. அவனுக்கு பிள்ளையும் கிடையாது, குட்டியும் கிடையாது, எதுவும் கிடையாது, ஃபேமிலி கிடையாது, எதுவும் கிடையாது. அவன் பாட்டுக்கும் போயிட்டுருப்பான். அவன் ஒரு டைப்.
ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட ஒரு ஃபன்னி கேரக்டர்னு சொல்ல முடியாது. இட்ஸ் பெக்யூலியர் அண்ட் வெரி ஹைலி ஸ்ட்ரக்சர்டு ஃபெலோ. ரெண்டாவது, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றின் அண்டையில் ஒளிந்து கொண்டு. ஏன்னா ப்ராபர்ட்டி சொன்னோடனே நெக்ஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க, அது கர்த்தருக்கு தெரியும். அதனால் அந்த சொன்ன உடனே நீ போய் இந்த இடத்துல போய் ஒளிஞ்சிக்கோன்றாரு. கேரை தாண்டுறது ஒளிந்து கொண்டது. அங்கே ஆற்றின் தண்ணீர் படிமா. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். காகங்கள் இப்போ இன்னைக்கு நம்ம யோசனை பண்ணோம், காக்கா இல்லை, காக்கா மூலமாக நமக்கு சாப்பாடு வந்துச்சுன்னா நான் வேற ஆங்கிளில் பார்க்குறேன். நம்ம ஊர் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அன்ஹைஜீனிக்கு, காக்கா ஸ்கேவெஞ்சர், எல்லா கதையும் சொல்லுவாங்க. ஆனால் அவனுக்கு சாப்பாடு எப்படி வருது? அப்போ தேவன் காக்கா கிட்ட சொல்கிறாரு, காக்கா கேட்குது, சாப்பிடல, எதுவும் பண்ணல, அது கொண்டு போய் கொடுத்துட்டு வருது. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றின் அண்டையிலே தங்கியிருந்தான். சைலண்டாக போய் உட்காந்துட்டான். வேறு அவனுக்கு பணத்தை பற்றி கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. அவன் பாட்டுக்கும் கர்த்தர் சொல்கிறத செய்துட்டு உட்காந்துட்டான். God liked him. Actually he is called the implementer of law. Law is there. இஸ்ரேல் புத்தர்களுக்கு கொடுத்த கர்த்தருடைய வேத பிரமாணம் இது இருக்குது, நியாய பிரமாணம் இருக்குது. அதை விகரஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ண இதுதான் இல்லையா? காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. இந்த இடத்துல காக்காங்க ஒரு காக்கா இல்லை, காக்கா வெயிட்டில் இவ்வளோதான் தூக்கம் வாயில் இருக்குது. இவனுக்கு நிறைய கொடுக்குதுங்க. உனக்கு நிறைய காக்கா வந்துடுது, டக்கு 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 டக்குன்னு போட்டுட்டு போகுது. விட்டா பேசியிருக்கோம், எலியா எந்திரிச்சு சாப்பிடுன்னு. ஸோ ஹீ இஸ் நாட் வரிட் அபவுட் ஹிஸ் ஃபுட். அவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அவன் கவலையெல்லாம் கர்த்தர் சொன்னதை சொல்லணும். இன்னைக்கு காட் ரிக்வயர்ஸ் அ ப்ராஃபிட் லைக் திஸ். நம்ம ஊர் ப்ராஃபிட் மாதிரி விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு இல்லை, இங்கே இந்த மாதிரி ப்ராஃபிட் தான் கர்த்தர் தேடுறாரு. ப்ராஃபிட்டாக மாற விரும்புகிறவங்க யோசனை பண்ணுங்க. இந்த மாதிரி நம்பிக்கை, கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தான், அவ்வளோ நம்பிக்கை. அவருக்கு வேற வழி இல்லை, அவனை போஷித்து தான் ஆகணும். இட்ஸ் இஸ் ஹி கம்ஸ் அண்டர் ஹிஸ் பர்வியூ. அவர் தான் சாப்பாடு கொடுக்கணும். இன்னும் ஒரு வசனம் சொல்லும், உன் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கும்படி இதை சொல்லுகிறேன்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம நம்பிக்கை எங்கே இருக்குது? இவன் எதுக்கு பற்றி அவர் சொல்கிறபடி அங்கே போய் உட்காந்தாச்சு. இன்னைக்கு நம்மகிட்ட அது மாதிரி கர்த்தர் சொன்னார்னா நம்ம செய்வோமா? எந்திரிச்சு நீ போய் அங்கே உட்காருன்னா செய்வோமா? இதுதான் பிரச்சனை நம்மளுக்குள்ளது. நம்ம யோசனை பண்ணுவோம், எப்படி அங்கே போய் எங்கே பண்ணுறது? அங்கே போனால் ஒரு வீட்டு வாடகை எடுக்கணும். தட் யூனோ we will think so many things. Who is going to provide me? அங்கே ஏதாவது இருக்கா? But he never asked any question. நேராக போயிட்டான், போய் அங்கே உட்காந்துட்டான். ஆற்றுல தண்ணி குடிக்கிறான். அங்கே எப்படிப்பட்ட வாட்டர்னு தெரியாது, கிளீன்ட் அப் குளோரினேட்டட் வாட்டரா ஒன்றும் தெரியாது. It must be a clean water because God sees to it everything is clean.
அதுக்கப்புறம் அங்கே போய் உட்கார வைக்கிறாரு. தண்ணி வேணும், சாப்பாடு வேணும். அவனுக்கு பணத்தை பற்றி கவலை இல்லை. நம்ம பணத்தை பற்றி கவலைப்பட்டோம்னா தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ நிறைய பேர், நம்ம இன்க்ளூடிங் மீ, எல்லாருமே அதில் விசுவாச குறைவாக இருக்கிறோம். யாராவது ஃப்ரீயாக வந்து வேலை செய்வீங்களா ஆண்டவருக்கு? யாரும் செய்ய மாட்டாங்க. இப்போ புரியுதா எலியாவுக்கும் நம்மளுக்குள்ள வித்தியாசம்? அவன் எதுக்கும் தேவையில்லை. அவன் என்ன நினைக்கிறான், கர்த்தர் என்ன போஷிக்கிறார், அவர் என்ன போஷிப்பார், அது ஏதோ வந்து கொடுத்துட்டு போகுது, நான் சாப்பிடுவேன், நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அவன் யோசனை பண்ணல. என்ன யோசனை பண்ணல, நாளைக்கு இது காக்கா கொடுக்குது, இதனால டிசீஸ் வரும், டிசீஸ் வந்து அட்மிட் ஆவேன், வைரஸ் வரும், இதெல்லாம் யோசனை பண்ணுறதுக்கு அவனுக்கு நேரம், அதெல்லாம் அவன் பண்ணுறதே கிடையாது. இதில் தான் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் எவ்வளோ பெரியது. ஸோ கர்த்தர் சொன்னால் அப்படியே செய்கிறான். இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். காக்கா வந்து எங்கேருந்து தூக்கிட்டு வருது? அரண்மனையிலேருந்து தூக்கிட்டு வருது. ஏன்னா இந்த பஞ்சகாலம் வேற எல்லா இடத்துலையும் சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, அரண்மனையில் சாப்பாடு இருக்கும். ராஜா வீட்டில் நல்ல சாப்பாடு இருக்கும். நிறைய பேருக்கு சாப்பாடு சமைச்சு தான் போட்டுட்ருப்பாங்க. அங்கேருந்து இறைச்சியும் அப்பமும் கொண்டுட்டு வருது. அதை சமைக்கிறவன் பார்த்து எடுத்து கற்றுக்கிட்டா தூக்கிட்டு ஓடி போயிடும். வாசல் வழியெல்லாம் போவாது, அப்படி தூக்கிட்டு மேலே டேக் ஆஃப் தான். From this we can know one thing: God provides His people. புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில் இயேசு சொல்கிறாரு, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஆகாரம் சொன்னால் எல்லாமே கம்ப்ளீட். இன்னைக்கு நம்ம ஆளுங்க அந்த ஜபத்தை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஐ டோன்ட் நோ வை தே ஃபியர் அப்படின்னு தெரியல. அதுக்கு பதிலாக தன்னுடைய சொந்த ஜபத்தை பண்ணிக்கிட்டே போவாங்க. we have to model our prayer with God's prayer which taught by Jesus Christ of Nazareth. இந்த இடத்துல காக்கா வந்து கொடுக்குது. அந்த இடத்துல அந்த காலத்தில் ஜபம் பண்ணுறதுக்கு கூட சொல்லி யாரும் கொடுக்கல. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி ஜபம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. மாடல் ப்ரேயர் அண்ட் ஆல்சோ ப்ரேயர். இப்போ சாயங்காலத்துக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து தாகத்துக்கு தண்ணீரை குடிச்சிட்டான். இங்கே சாப்பிட வேண்டியது, அங்கே போய் தண்ணி குடிக்க வேண்டியது. இது கொஞ்ச நாள் ஓடுது. அப்புறம் திடீர்னு மழை பெய்யுறது, நின்று போச்சு ஃபுல்லாகவே. சரி, படிப்பா 17. தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாட்கள் பின்பு அந்த ஆறு வற்றி போயிடுச்சு. இப்போ ஒரு சோர்ஸ் அவுட்டு. அவன் சாரி, இட்ஸ் நாட் அ சோர்ஸ், இட்ஸ் அ ரிசோர்ஸ். சோர்ஸ் இஸ் காட். அவனுடைய சோர்ஸ் காட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சோர்ஸுக்கும் ரிசோர்ஸஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் சம்பளத்தை நீங்கள் உங்கள் சோர்ஸு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அவுட்டு. சம்பளம் இஸ் அ ரிசோர்ஸ். உங்கள் சோர்ஸ் காட். தேவனாகிய கர்த்தர் தான் சோர்ஸ். அவர் தான் கொடுக்குறவர். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, என்னுடைய சோர்ஸ் என்னுடைய கம்பெனின்னு நினைக்கிறாங்க. இது பண்ணும்போது ஃபெயிலியர். உன்னுடைய சோர்ஸ் யாரு? தேவனாகிய கர்த்தர். அவர் என்ன செய்வார்? ஏன் நான் இன்னைக்கு இந்த காலத்தில் என்ன ஆயிருக்குதுன்னா, நம்மளுக்கு விசுவாச குறைவு. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், என் பாஸ் என்ன சொல்வான், என்னுடைய சம்பளத்தை எப்படி வாங்கிறது, how to manipulate and jump to one more position.
ஒருத்தனை கவுத்து விட்டு, நம்ம இந்தியன் நண்டு பற்றி படிச்சிருப்பீங்க, அது பிடிச்சி, அதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, மீன்பிடி படகுல பெருசாக பெரிய ஷிப்பில் எல்லா ஊர் நண்டுகளையும் பிடிச்சி வச்சுருந்தாங்களாம். அதில் இந்தியன் நண்டு வேறு இருந்துச்சான். அவன் சொல்கிறான், அது கவலையப்படாது, ஏன் இது எல்லா நண்டுக்கும் போட்டு வச்சுருக்கியே, இது கொண்டு தரணும். இல்லை அந்த ஊர் நண்டு ஒன்றும் பண்ணாது, அது அங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னான். ஏன் அப்படி சொன்னான்னா, ஒரு நண்டு மேலே ஏறிச்சுன்னா அடுத்த நண்டு பிடிச்சி கீழே எடுத்து விட்ருமா. அதுதான் இந்தியன் நண்டுன்னு பேர். அது ஜோக்கு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்களோட மென்டாலிட்டியை பற்றி சொல்லியிருந்தது. ஒருத்தர் முன்னேறதோ கேட்டால் பிடிக்காது. இனி நம்ம யூடியூப் வீடியோவில் பாருங்கள், ஒருத்தன் நல்லா போயிட்டு அவன் அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. என்னைக்கு தன்னுடைய காரியத்தை பற்றி யோசனை பண்ணுவாங்க, தன்னுடைய காரியத்தை பற்றி அவன் யோசனை பண்ண மாட்டான். இங்கே அவன் என்ன பண்ணுறான், எதை பற்றியும் கவலைப்படல எலியா. கர்த்தருடைய வார்த்தை என்னை குறித்து அவர் பார்த்துக்குவார். ஆக நான் பாட்டுக்கும் அவர் வழியில் போவேன். ஆறு இருக்குது, தண்ணி குடிச்சிக்கிறேன், ஃப்ரீயாக காக்காங்க கொடுத்துட்டு போகுது. நிறைய நாட்கள் நானும் நினச்சது உண்டு, ஒரு காக்கா தான் கொடுத்துது, ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர் எனக்கு இல்லைங்க, நிறைய காக்கா கொடுத்துச்சு. இது நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்குன்னு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கேன் காக்காங்க இருக்குது. நான் யார்ட்டுமே காசு கேட்க மாட்டேன். ஏன்னா தன்மானம், ரொம்ப தன்மானம் அடிக்கும். அந்த காக்காக தன்னாந்து கொடுக்கும். உடனே சொல்லிட்டாதீங்க ஜான் சாமியல் இப்படிலாம் பணத்தை பற்றி பேசினான் அப்படின்னு. இல்லை, நான் இந்த மினிஸ்ட்ரியை டேக் ஆஃப் பண்ணி போகிறதுக்கு எனக்கும் வேணும், ரிசோர்ஸஸ் வேணும். அப்போ அவனுக்கும் ரிசோர்ஸஸ் வேணும். அவனோட மினிஸ்ட்ரியை ரன் பண்ணுறதுக்கு அவனுக்கு வேறு எதுவும் கிடையாது. நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம். மிஞ்சி போனால் ராஜா முன்னால் நிற்கணும்னா நிற்பான், ராஜாவை திட்டுவான், ராஜா தோர்த்துனா ஓடிடுவான், இல்லாட்டி டிஸப்பியர் ஆகிடுவான். ரெண்டாவது, அவனோட லைஃப் வாஸ் சூப்பர் நேச்சுரல், சம்திங் சூப்பர் நேச்சுரல். ஸோ இந்த ஒரு சோர்ஸ் கட் ஆகுது, தண்ணி போயிடுச்சு. தண்ணி மெயின் சோர்ஸ், ஓகே, மெயின் ரிசோர்ஸ், அது போயிடுச்சு. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை தன்னால் உண்டாது. இவன் ஜாலியாக அந்த நாட்களில் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். தூங்கியிருக்கானா தெரியாது, பைபிள் படிச்சிருந்தானா தெரியாது. தோராவும் அந்த காலத்தில் இருந்ததா தெரில, இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தான்னு தெரியாது. ஆனால் திங்ஸ் வேர் மூவிங் ஆன். அங்கே எழுந்திருச்சு அடுத்தது சாரிபாத் ஊருக்கு போன்ற படிப்பு. நீ எழுந்து சீதேனுக்கு அடுத்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவை கட்டளையிட்டேன். ஏப்பா, நம்மளுக்கு இது மாதிரி சொன்னார்னா என்ன? ஆண்டவரே, ஒரு நல்ல பெரிய ஹோட்டலில் கொடுப்போன்னு சமைக்கணும். இப்போ நம்ம ஆளுங்க சின்ன ஊழியக்காரங்களாம் வராங்கல்ல, அவங்கெல்லாம் இப்படி தான் நினைக்கிறாங்க, எடுத்தோன்னே 5 ஸ்டார் 7 ஸ்டார் கொடுத்துருவாருன்னு. கோட்டுக்கிட்டு போட்டு அதனால தான் அது நினைக்கிறனால தான், மனசில் நினைக்கிறதுனால தான் இது மாதிரி சொல்கிறது. ப்ராஃபஸி சொல்லிக்கிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கிறது. அது நடக்காது. அப்புறம் எல்லாம் கேலி பண்ண தொடங்குவாங்க, அப்புறம் வேதனைப்படுவாங்க. ஐயோயோ ஏன் ஆண்டாங்க. அதுக்கு வாயை மூடிக்கொண்டிருப்பது நலம். கர்த்தர் ரொம்ப அழுத்தி சொன்னார்னா சொல்லு. நீ போய் சொல்லி தான் ஆகணும்னு சொன்னால் சொல்லு, இதை சொல்லாத. இங்கே விதவைக்கு கட்டளையிட்டேன்றாரு. இவனுக்கு எது மேலேயும் அட்டாச்மெண்ட் கிடையாது. அவனுடைய அட்டாச்மெண்ட் என்னது? கர்த்தருடைய வார்த்தை மேலே. ஸோ கர்த்தருடைய வார்த்தை வந்தோடனே விதவை வீட்டுக்கு போயிடுறான், நேராக போயிடுறான்.
இங்கே ஒரு ப்ராப்ளம், ஸ்டம்பிளிங் பிளாக் ஒரு ஊழியக்காரனுக்கு வரும். எப்படி நான் போய் இருப்பேன்? ஒரு விதவைன்னு சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லைன்றாரு, பஞ்சகாலம், இப்போ நான் எப்படி போவேன்? இந்த கேள்வி இதெல்லாம் நம்மளுக்கு வரும். அவன் எழுந்து போயிட்டான். பாருங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். பஞ்சம் கொடிதாக இருந்துச்சு, சாப்பாடும் கிடையாது, எதுவும் கிடையாது. அங்கே விதவைகிட்ட என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. விதவை கொண்டு ஆதரிப்பேன்றாரு. அங்கேயாவது காக்கா வந்துச்சு, இங்கே இப்போ அதுவும் கிடையாது. விதவை, இந்த விதவை கதை பின்னால் படிப்போம். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். எடுத்த உடனே என்ன சொல்றான்? தண்ணி கொண்டான். அதாவது இவன் டார்கெட் பண்ணிட்டான். இவன் அனுப்பப்பட்டது அந்த விதவைக்காக அனுப்பப்பட்டான். அதனால் ஊழியத்தில் போயிட்டு அங்கே கொஞ்சம் நான் போகும்போது கொஞ்சம் தண்ணி கொடு, ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொடு. இதுக்கு நம்ம கேட்டோம்னா, நீ ஏன் இது மாதிரி இருக்கிற? அதிகார பிச்சை பாரு இந்த கிழவனுக்கு. அவன் கிழவனா குமரனா யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லாம் கேட்போம். சும்மா ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்துட்டு வாங்க. பொதுவாக அந்த கேரக்டரை அனலைஸ் பண்ணும்போது நமக்கு தெரியுது, கொஞ்சம் தைரியமாக துணியை தான் கேட்டிருப்பான். தண்ணி எடுத்துடுவாம்மா. கொண்டு வர அவ போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா. இப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்றான்? அவ தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு இப்படி திரும்புறா. இப்ப கொண்டா சொல்றான், அப்பத்தை கொண்டு வா, பசிக்குது எனக்கு. இன்றைக்கு நம்ம அந்த மாதிரி கேட்டோம்னா, விதையின் வீட்டில் ரகலை செய்து தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டுருவானுங்க. விதவைக்கு தொந்தரவு கொடுத்த தீர்க்கதரிசின்னு போட்டுருவானுங்க. ஆனால் ஒரு தீர்க்கதரிசியின் வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்கணும். இவன் நாங்கள் கொண்டு போய் வச்சதே அந்த விதவைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு. அந்த ஆசீர்வாதமாக இருக்கிறபடி போது முதல்ல என்ன செய்யணும்? அவன் சொன்னது செய்து. அவன் சொல்ல, கர்த்தர் சொல்றாரு. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவு, கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று. ஒன்று கூட கிடையாது, போயான்ட்டா. இதோ ஒரு பிடி மாவு இருக்குதுப்பா. Women folks will know how many chapatis they can make. ஒரு புடி இது, கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா அது ஒட்டிக்கும், அதனால எண்ணெய். ஸோ இப்போ அந்த எண்ணெயத்தையும் போட்டு எடுத்துட்டு அதுதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் சொல்கிறான், பதில் என்ன சொல்கிறான்? அவனுக்கு தெரியுது இவன் நிலைமை என்னன்னு தெரியுது. A prophet should know what is the requirement of a person, because God reveals that. உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அது சொல்லுது, ஜீவனை வச்சு. எல்லாமே கடவுளுடைய ஜீவனை வச்சு தான் சொல்கிறாங்க. கடவுளுடைய ஜீவனை கொண்டு ஏன் சொல்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா, அவருக்கு மரணமே வராது. கடவுள்ன்றா சாக மாட்டார். இட்டர்னிட்டி, காட், ஐ ஆம் அப்படின்னா என்னது? எக்ஸிஸ்டிங், எவர் எக்ஸிஸ்டிங்.
இப்போ நானும் இது சேட் ஸ்டோரி. இப்போ நவ் நம்ம ஜெபம் பண்ணுறோம்ல, டெய்லி ஜெபம் பண்ணுறோம்ல, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அது மாதிரி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பாருங்க. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றான். கரெக்டாக நம்ம கிறிஸ்தவ மாதிரி சொல்லிட்டாப்பா, இந்தியன் கிறிஸ்டியன் மாதிரி. நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகிறதுக்கு தான் இருக்குதியா. 2 விறகு இருக்குது, 2 விறகு பொறுக்க வந்துட்டேன். அதுலேயும் கேட்குற நீ. இதுதான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம கரெக்டாக இந்தியன் கிறிஸ்டியன் மாதிரி சொல்லிட்டா. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படு. நீ அதெல்லாம் செய்துக்கோ. அதாவது எப்படின்னா, நீ சொன்ன உன் வார்த்தையின்படி உனக்காக கழுவுது, நீ போய் சாப்பிட்டு செத்து போ அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. ஆயத்தப்படுத்து. ஆனாலும் எனக்கு செய்து கொடுத்துரு. ஒரு அற்புதம் அந்த இடத்துல நேர் அழைக்க வேண்டும் என்றால் முதல்ல தேவனை ஊழியத்துக்கு செய். இல்லாட்டி வராது. நீ என்னதான் ட்ரை பண்ணி பாரு. God is more interested in His kingdom being spread. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ள காரியத்துக்கு நீங்கள் ஏதாவது செய்தீங்கன்னா உங்களை ஆசீர்வதிப்பாரு. இதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறேன், நீ எப்படி செய்கிறாயோ அதன்படி தான் உனக்கு ரிசல்ட் வரும். நீ உண்மையாக உழைச்சி, நான் இந்த இடத்துல பிரயாசப்பட்டு நான் செய்ய போகிறேன், இந்த மாதிரி ஊழியத்தை எடுத்து செய்ய போகிறேன், இப்படி செய்து நான் அதனால தான் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God and His righteousness அப்படின்னு சொன்னபோது, அண்ட் இட்ஸ் ரைச்சஸ்னஸ், அவருடைய ரைட். நீ நம்ம சொல்லுவேன் ரைட்டுன்னு சொல்லுவோம், ஆம்பளையும் கல்யாணம் பண்ணுறது ரைட்டுன்னு இப்போ சொல்லுவோம். அது உன்னோட ரைட்டு. அவருடைய ரைட் என்ன? அவர் பார்வையில் ஒரு வேத சட்டம் இருக்குது. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? யாருக்கும் தெரியாது. என்னென்ன பைபிள் நம்ம பழைய கவர்னட்டே படிக்க மாட்டோம் தெரியுமா? பழைய கவர்னட்டில் இருக்குது, நீ கல்யாணம் பண்ணும்போது தாயும் மகளையும் சேர்ந்து கல்யாணம் பண்ணாத அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. இது நேற்று பேசிகிட்டு இருந்தோம் அதை பற்றி. அதை செய்கிறான் ஒருத்தன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பானா? I am leaving the judgment to you. அது முறைகேடு, அருவருப்பானது, கல்லால் அடிச்சுக்கொள்ளுன்னு போட்டுக்குது. This is the law. The law will take its own. தாறுமாறு, அருவருப்பு அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ புதிய கவர்னட்டில் வந்தவுடனே பனிஷ்மெண்ட் எடுத்துட்டாரு. ஆனால் பனிஷ்மெண்ட் எடுத்துட்டாருன்னா அந்த பாவத்தை எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியுமா? அது இதே எடுத்துட்டாருன்னு சொல்லிட முடியுமா? புதிய ஏற்பாட்டில் வந்தோடனே தாயும் மகளையும் சேர்த்து ஒன்றா கல்யாணம் பண்ணலான்னு போடலாம். பண்ணி கல்யாணன்றதில் வச்சுக்கலான்னு போட்டிருக்கா? ஏசுநாதர் எங்கேயாவது போட்டிருக்காரு அப்படி? அப்போ எல்லாம் பழைய ஏற்பாடு ஒழிஞ்சு போச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? இது காமன் சென்ஸு ஒருத்தருக்கு தெரியணும். மாமியாரோடையும் மகளோடையும் போக முடியாது, இது தாறுமாறு. இந்த சட்டம் இருக்கிறது, நம்மளுக்கு தெரியணும். ignorance of law is of no excuse. உலக பிரகாரமாக
நீங்கள் போய் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்து பாருங்கள், இல்லை இல்லை இந்த கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன் எடுத்து பாருங்கள், எனக்கு இந்த ரூல் தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. நீ பண்ணினா காலி. அது எப்படி வசதியாக நம்ம கன்வீனியண்ட்டாக நான் இது ஒண்டி விட்டுருவோன்னு சொல்கிறது? பழைய பாட்டை யாரும் கவனிக்க மாட்டோம்னு சொல்லுது. எனக்கு புரியல. அதெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. புதிய பாட்டில் நீ பார்த்தாலே தப்புன்றாரு. இப்போ நான் இது எங்கள் காலத்தில் ரொம்ப டஃப்பாக பார்த்தாங்க. இப்போ இதெல்லாம் ரொம்ப லேட்டாக போயிடுச்சு. அதெல்லாம் ஒரு மாதிரி. ஆனால் we want the blessings of old covenant.